கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாட மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். அநேக நாட்களாக நான் வீடியோ போட முடியல. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நான் ஒரு 12 அடி உயரத்துலேருந்து விழுந்துட்டேன். ஆனால் என் கால் மட்டும் தசை மட்டும் பிடிச்சிச்சு. அது எனக்கு இன்னும் வலிக்க தான் செய்யுது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறையா கடந்து செல்வோம். தானியேலை குறித்து பார்ப்போம். இன்றைக்கி தானியேல் யாருன்னா, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு கைதி. நேபுகாத்நேசரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு கைதியாக காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் எருசலேமில் இருந்த போல பாபிலோன் தேசத்திலையும் 3 முறை தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்தாலும் கூட அந்த பாபிலோன் தேசம் மிகவும் பாவம் நிறைந்த தேசமாய் காணப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, குறி சொல்கிறது, சூதாட்டம், மதுபானம், இதையெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட அந்த தேசத்துலேயும் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறான். ராஜா உண்ணும் போஜனத்தை எனக்கு வேண்டாம் சொல்கிறான். ஏன்னா ராஜா உண்ணும் போஜனத்தில் கறியை ஃப்ரை பண்ணும்போது சாராயத்தில் அந்த கறியை ஃப்ரை பண்ணுவாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒருத்தர் இது மாதிரி டீச்சிங் பண்ணாங்க. அதனால தான் நான் அந்த சரித்திர ஏடை பார்த்ததுனால தான் எனக்கு தெரியுது. இப்போ ஏற்பட்ட ஒரு சாப்பாடை வேணான்னு தானியேல் ஒதுக்கி வச்சான். அது மாத்திரமல்ல, அவன் உண்மை உள்ள ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். அதே தேசத்தில் ஆண்டவர் அவனை முதல்ல உயர்த்துகிறார். ஆனால் உயர்த்தும் போது சிலர் ஜனங்க பொறாமை கொண்டு, வேற்று தேசத்துலேருந்து வந்தவன் நம்மளை அடிமைத்தனம் பண்ணுறானே, நம்மளை ஆளுகை செய்கிறானேன்ட்டு அவன் மேலே கோபம் கொண்டு எப்படியாவது அவனை சிங்கத்தின் பற்களுக்கு இரையாகணுன்ட்டு அவனை போட்டு வைக்கிறாங்க. பாருங்கள், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஜெபிக்க முடியாமல் நம்ம காணப்படுவோம். நம்முடைய சிந்தனை ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லாது. ஆனால் அழகாக சொல்லலாம், நான்